எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, வரட்டும். மற்ற வரவங்க வரட்டும். கையில புத்தகம் வச்சிருப்பீங்க. இருட்டில் இருக்கீங்களா? மேல மாடி மேல இருக்கிறீங்களா? மெத்த மேல இருக்கிறீங்களாம்மா? வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? நான் கீழே வந்துட்டேன்யா. அப்ப மேலும் ஐயா மேல் கீழே ஐயா கேக்குதுங்க ஐயா. ரைட். மேலே ஏறும் பொழுது கால் அடி முட்டியெல்லாம் வலிச்சுதா? முட்டி வலித்ததா? கால் கை வலித்ததா? அது இன்னைக்கு காலையில வீடு கழுவுனையா, அவ்வளோக்கா எனக்கு வலி தெரியல, இடுப்பு வலி. சரி, முன்னேற்றம் இருக்குதுங்க, முன்னேற்றம் இருக்கிறது இல்லையா? ம். ஆமாய்யா, முன்னேற்றம் இருக்கு. அதுதான் அந்த மாடிப்படி 4 தடவை ஏறி இறங்குங்க. ஒரு மாடிப்படி எவ்வளவு இருக்கு? ஒரு 10 படி இருக்குமா? 12 படியா? 12 படி இருக்குங்கய்யா. படிக்கட்டு ரொம்ப உயரமா இருக்குங்க. பரவாயில்ல, அது ஏறி முயற்சி பண்ணுங்க. படிக்கட்டுனா இது. என்ன? ஏன் விட்டு விட்டு எடுக்குது? ம். சரி, நான் ம். பேசுறது தெளிவா இருக்குதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் சரியா அலைவரிசை கிடைக்கலம்மா? ஐயா இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மாத்தி ரைட், கொஞ்சம் அப்படி திசையை திருப்பினீங்கன்னா நல்லா எடுக்கும். நல்லது. அந்த ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை ஏறி இறங்குங்கம்மா. அதை ஒரு பயிற்சியா வச்சுக்கோங்க. சரியா? சரிங்க ஐயா. அது ஒரே நேரத்தில் 4 தடவை ஏறி இறங்க. அப்போ ஒரு தடவை ஏறினா 10, 12, கீழே இறங்குனா ஒரு 24. அதுதான் மேல இருந்தும் கணக்கு, கீழே ஏறதும் கணக்கு. அப்ப 3 தடவை 36, 4 48. அப்ப நம்ம ஒரு 10 தடவை இருந்துங்க, 120 ஆச்சு. மேலே 5 தடவை மேலே ஏறி 5 தடவை கீழே இறங்கினா முடிஞ்சது. படிக்கட்டுங்க ஐயா ரொம்ப உயரமா இருக்கு, அதனால கால் வலிக்குது. எங்க படிக்கட்டு ரொம்ப உயரமா இருக்கு. பரவாயில்ல, ஒவ்வொரு இடுப்பு படிக்கட்டு. வலிக்கலான்னு பாருங்க. கால் வலிச்சா வலிச்சிட்டு போகுது, இடுப்பு வலி இல்லாம இருந்தா சரி. சரிங்க ஐயா. நமக்கு தேவை கால் வலிக்கு தான் செய்யும். அது நீங்க ஒரு நாளைக்கு 5 தடவை ஏறி இறங்க. அந்த 5 தடவை ஏறி இறங்கினா 120 தடவை ஆச்சுங்க. 10 ஆச்சு இல்லையா? 10 பெருக்கல் 12 120 தடவை. 120 படி நீங்க ஏறிட்டீங்க. சரிங்க ஐயா. அதான் கணக்கு. நமக்கு 100 படி ஏறணும். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. 100 படி ஏற வேண்டும். இன்னைக்கு 24 படி. அப்ப ஒரு தடவை ஏறி இறங்கினா இன்னைக்கு 24 படி கணக்கு. சரியா? அப்ப முதுகு வலி இல்லாமல் இருக்க வேண்டும். அதான பிரச்சனை. கால் வலி இருக்கட்டும். கால் வலி இருக்கட்டும். இப்ப முதுகு வலி இல்லையான்னு பாருங்க. அதே நேரத்துல ஒரு வாளி தண்ணி தூக்கி நடந்து, ஏன் உங்களுக்கு கழிவு நீங்க நீங்க உறுப்புகள் செயல்படுது அப்படிங்கறதானே தவிர ஒரு சோதனை தான், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க படி ஏறி இறங்கிக்கலாம். நமக்கு முதுகு வலி படுக்கிறப்ப முதுகு வலி இருக்கக்கூடாது, எந்திருக்கிறப்ப முதுகு வரப்படக்கூடாது, படுத்து அல்லையில படுக்கிறப்ப வரக்கூடாது, அல்லையை மாத்தி படுக்கிற வரக்கூடாது, உருளும் போது வரக்கூடாது, அப்புறம் வந்து சமணங்கால் போடும்போது வளர்க்கக்கூடாது, அப்புறம் வந்து இந்த வஜ்ராசனம் போட்டா வலிக்க கூடாது. வஜ்ராசனம் அப்படின்னா சும்மா காலை மடிச்சு உட்கார்றது. காலை மடிச்சு சும்மா காலை மடிச்சு மேல உட்காருவோம் இல்லையா? அந்த மாதிரி உட்காந்து பாருங்க. காலை மடிச்சு சும்மா சாதாரண சமணங்கால்லாம் சமணங்கால் போட்டு பாத்தீங்களா? சமணம் சாதாரண உட்கார்றது தரையில அப்படி போட்டு பாத்தீங்களா? சமணங்கால் தான் போட்டு உட்காந்துருக்கேன் இப்ப. இங்க காட்டுங்க. உங்க காணொளி எங்க? அருமை. இங்க நல்லா உட்காந்துருக்கு. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். அப்ப எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குது உங்களுக்கு? எந்த தொந்தரவும் இல்லையா? நிமிந்து உட்காரும் பொழுது வலி இருக்கான்னு பாருங்க. நேரா, அது பென்சில் குச்சி மாதிரி நேரா இருக்கும். 90 டிகிரி இருக்கணும். ஏன்னா முதுகுவலி இருக்கிறவங்க நிமிந்து உட்கார முடியாது. முதுகுவலி இருக்கிறவங்க நிமிந்து உட்கார முடியாது. சாத்தியமே இல்லை. அப்புறம் அந்த நிமிந்து ஒரு 10 நிமிஷம் அந்த நிமிந்து எவ்வளவு நேரம் உட்காரன்னு பாருங்க. அப்போ அது கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த நிமிந்து, அதாவது நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு வளைவு இருக்கு நமக்கு. ஒரு எஸ் மாதிரி ஒரு லேசா அப்படி கொக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது வேறு. அப்ப அந்த நிமிர்ந்த நல்ல அருமை அருமை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப இதெல்லாம் நீங்க சுய சோதனை பண்ணி பார்த்துக்கணும். சுய சோதனை பண்ணி பார்த்துக்கணும். இப்ப அவங்க கடைநில என்னோட சுய சோதனை பண்ணித்தானே பாக்குறாங்க. பணிஞ்சு பாக்குறாங்க, அமுத்தி பாக்குறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க அகத்தூய்மை பண்ணிட்டே போறீங்க. ஜீரநீர் நிறுத்தி பழகுறீங்க. ஜீரநீர் நிறுத்தி பழகுற ஒரு தானாவே பல ஆண்டுகள் இருக்கிற கழிவெல்லாம் வெளியெடுத்துருது. அவ்வளவுதான். உணவு பழக்கத்தை விட்டுட்டீங்க. விட்ட உணவு பழக்கத்தை வெளியே எடுக்கிறீங்க. ஜீர்நீர் அமைதியாகுது. உள்ளே இருக்கிற கிருமிகள் தானாவே
சாப்பிடப்படுகிறது. எதனால் வேட்டையாடப்படுகிறது? ஏன்னா நமக்கு பகுத்தறிவு இருக்குது, நமக்கு மனம் இருக்கு. நம்ம மனதுக்கு தானே பயிற்சி கொடுக்குறான். இப்ப மனதுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறான். அப்ப அங்க அந்த ஓரறிவு இருக்கிற ஒரு கிருமியானது அதுக்குள்ள நல்லது. அதுக்கு வந்து தன்னைத்தான் வளப்படுத்த பார்க்கும். நல்ல கிருமி தன்னை வளப்படுத்த பார்க்கும், தீய கிருமி தன்னை வளப்படுத்த பார்க்கும். அப்ப நம்ம வயிறு அமைதி கொடுத்து சுத்தப்படுத்துகிறப்ப நல்ல கிருமி மேலெழுந்து தீய கிருமிகளை வேட்டையாடி தன்னை சாப்பிட்டுக் கொள்ளும். அது ஓரறிவு அப்படித்தான் பண்ணும். அதுதான் சரி. 5 அறிவு இருக்கிற ஒரு சிறுத்தை படுபயங்கரமா போய் ஒரு மானை வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இயற்கை. அதே மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப நம்ம இருக்கிற அந்த ஓரறிவு இருக்கிற அந்த கிருமியானது பலம் பெற்று உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிருமிகளை சாப்பிட்டு விடும். இதுதான் இயற்கை. இது யாரும் மாற்ற முடியாது. இப்ப நீங்க மனதை வைத்து, அதாவது மனிதன் அப்படின்னு சொல்றதுக்காக மனதை வைத்துக் கொண்டு நான் வாடுகிறோம். அதான் இன்னைக்கு கூட யாரோ ஒரு சித்த மருத்துவர் கேட்டாரு, நீங்க 1000 ரூபாய் கட்டி ஆலோசனை போயிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு கட்டணம் கட்டி சேருங்க அப்படின்னு இருக்கேன். 2 மருத்துவர்கள், சித்த மருத்துவர். நான் சொன்னேன், எப்படி உடம்புக்கு ஆரோக்கியம் வருது, எப்படி சக்தி வருதுன்னு கேட்டாரு. பாருங்க, சித்த மருத்துவர் கேட்கிறார், அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். இது வந்து மனமும் உடலும் சார்ந்த பயிற்சி. 30 ஆண்டை இப்பதான் வந்திருக்கு. இது ஒரு மருத்துவம். இது குருகுல மருத்துவம், செய்முறை மருத்துவம். மருந்து மாத்திரை மூலிகைகள் ஏது மற்றது. அவர் கேட்கும்போது சரி எப்படி சாப்பாட்டு இந்த அவர் கேட்கிறார். அப்ப சொன்னேன், நாம அந்த ஜீரண நீருக்கு அமைதி கொடுத்து நாம் வந்து மனதுக்கு தான் வைத்தியம் பண்றோம். அப்ப மனதுக்கு வைத்தியம் பண்றது மன பசிதாகம் இல்லாமல் இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், தியானம் பண்ணி செய்ய வேண்டும், மணிக்கணக்கா இருக்க வேண்டும். அப்புறம் மணிக்கணக்கான வேலைகளை செய்தாலும் வழிகள் வரக்கூடாது. அப்ப அது ஆற்றல் எங்கு வருதுன்னா இந்த பெருங்குடலையும் ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற நம்ம உணவு பழக்கத்தினால் பல 1000 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக வயதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கம் இருக்கும்போது ஒரு மெல்லிய சளிப்படலம் உடலெங்கும் தோன்றி எல்லா பக்கம் மறைச்சிருக்கும். அதனால அது வெளியிருந்து வரக்கூடிய ஆற்றலை உறிஞ்சாமல் போய்விடுகிறது. அதை தொடர்ந்து நம்ம கரைச்சி இருக்கிறப்போ அது வெளியே இருக்கிற நியூட்ரான் புரோட்டானாக உள்ள மாறிக்குது. நானோ நைட்ரஜன் நானோ புரோட்டீனாக மாறிக்குது. இது தானாவே நடக்குது. செல்லுக்குள்ள நேரடியாக போயிடும். செல்லுக்குள்ள நேரடியா போயிடும். இது வாயு மூக்கெல்லாம் கிடையாது. வாயுங்க மூக்கு வழியா ஏதோ போகுது, மூக்கு வழியா மூக்கு வழியா நைட்ரஜன் போகுது, மூக்கு வழியா ஆக்சிஜன். இதை சுத்தமாக உடம்பே உறிஞ்ச ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இது 7ஆம் நிலை யோக நிலை, பரிணாம நிலை. ஜீரண நீர் நிறுத்தி பழகுவதற்கு மட்டும்தான் சாத்தியம். அதனாலதான் மனிதனுக்கு வந்து அந்த விஷத்தை அதான் அது என்ன பண்ண இவன் சாப்பிட்டு பழகிட்டானே அப்படிங்கிறதுக்காக அது தினமும் அது மலமை வெளியேற்றுகிறது. சாப்பிட்றவனுக்கு தான் அது உடம்பு வெளியேற்றும். நம்ம உணவு பழக்கத்தை நிறுத்திட்டா மலம் போகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து தானாவே மரத்துக்கு எப்படி எந்த கழிவும் இல்லையோ நமக்கும் கழிவுகள் இல்லை. அதாவது இது ஒரு அதிசயம். இது அதிசயம் கிடையாது, இது ஒரு அறிவியல். என்னது இந்த அறிவியல் உங்களுக்கு இயற்கை. இதுல வந்து உயிரை காப்பாற்றுவதும் தான், உயிரை காப்பாற்றுவதும் அந்த உயிரை தக்க வைப்பதற்கான ஆரோக்கியமான உடலை தவிர இதில் மற்ற இந்த கற்பனைகளும் அது வந்து அறிவுக்கு பொருந்தாதது, மனதுக்கு பொருந்தாதது, பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. அதனாலதான் உடலை வலியுறுத்தக்கூடாது. உடனே நம்ம ஜீரணீர் நிறுத்தி பழகிறது ரொம்ப மென்மையானது. அதுக்கு எந்த வகையான தீமே அது கிடையாது. தண்ணீர் மட்டும் அருந்துகிறோம், அது அமைதி அடைந்து விடுகிறது. இதுதான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல ஆண்டுகள். ஏன்னா எனக்கும் தெரியாது இல்லையா, யாருக்குமே இது தெரியாது. 2000 ஆண்டுகளாக அதான் பரிமேல் அழகர் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் தவறு செய்திருக்கிறார். பாரதியார் சொல்லுவாரு, படித்தவன் பாவம் செய்தால், படித்தவன் பாவம் செய்தால். படித்தவன் யார்? ஆசிரியர்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஒரு நூல் ஆசிரியர்னு வச்சுக்கலாம், சொல்லி பாடம் சொல்றவன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்னதான் வந்து இந்த படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ வென்று போவன் கடுமையா சாபம் விடுறாரு. யாரு? பாரதியார். பாரதியாருக்கு இருக்கிற தைரியம், பாரதியார் பயங்கரமான தைரியம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுது வீழ்கின்ற போதும் அச்சமில்லை 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 என்பதில்லை சொல்றாரு அவரு. யாரைக்கண்டு நான் பயப்பட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்த புலமை, திறமை, மொழி புலமை, ஆங்கில புலமை, சமக்கிரத புலமையில மொழி ஞாயிறு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். அவர் அண்டல்லடி காந்தியடிகளை நேரில் சந்திச்சு ஹலோ மிஸ்டர் காந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அளவுக்கு தைரியமானவர். குற்றம் குறை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அவ்வளவு வீரம் வீரம் அச்சம் அச்சம். ரொம்ப பயங்கரமான ஒரு புலவர். எட்டயபுரத்து தமிழ்நாட்டை தோன்றியவர். வெள்ளையர் நிறுத்து கடுமையாக எழுதியவர். அவர் தான் சொல்றாரு, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ வென்று போவான். அப்படின்னா படித்தவர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது. ஆனால் இங்கே பரிமேலழகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால அந்த தவத்துக்கும் தவறா பொருள் எழுதியிருக்காரு, அப்புறம் மருந்துக்கும் தவறா பொருள் எழுதியிருக்காரு. அதே போல 950வது பாடல அறவே தப்பு பண்ணியிருக்காரு.
மருந்து என்பது மரணத்தை உறுதி செய்கிறது, மருந்து என்பது கேவலத்தை உண்டாக்குகிறது. அதை போய் சிறப்புன்னு எழுதியிருக்காருன்னா அவர் என்ன சொல்றது? அப்ப அதான் பாரதியார் சொல்றத, படித்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது. அதான் வள்ளுவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, அரிய கற்று, அரியன அரியது, அபூர்வமானது, கிடைத்திற்கு அரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கற்றிருப்பாங்க. அவர்களிடம் கூட அறியாமை இருக்கும். அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும், ஆசுன குற்றம், மனத்துக்கண் மாசு இளன் அப்படிம்பார். மனத்துக்கண் மாசு, ஆசுன குற்றம். அப்ப அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்னை அரிதே வெளிறு. இன்னை முட்டாள்தனம் சில நேரத்தில் வெளிப்படத்தான் செய்கிறது. அதுதான் விஞ்ஞானிகள் பண்ற தவறு. அதே மாதிரித்தான் அவர் மறந்து விட வேண்டியதுதான். நமக்கு நல்ல வேலை அந்த பரிமேலழகர் அந்த பொழிப்பறை தவறா எழுதியிருக்கார், நல்ல வேலை. அந்த பரிமேலழகர் மூலத்தை திருத்தவில்லை, அதுதான் பெரிய விஷயம். மூலத்தை திருத்தி இருந்தா இந்த நீர் மருத்துவம் என்பது திருக்குறள் ஒளிந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். நல்ல வேலை இந்த திருக்குறள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு வெள்ளைக்காரன் தான் அறிமுகப்படுத்தினார். ஒரு பிரிட்டிஷ்காரன் சென்னையில் இருக்கிற எல்லிஸ் துறை, எல்லிஸ் பேட்டை, எல்லிஸ் பீச், எல்லிஸ்னா அவர் தான் திருக்குறளை புரிந்து கொண்டு இப்பேற்பட்ட மிகப்பெரிய அறம் சார்ந்தவர்கள் இந்த மாதிரி நூல் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி அவர் தான் என்ன பண்றாரு, எல்லிஸ் துறை. அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர், இவங்கெல்லாம் இதைதான் அந்த காரணம். அந்த எல்லிஸ் துறை உடனே பார்த்துட்டு திருக்குறளை வந்து படிக்கிறாரு. ஒரு தமிழராக மாறிவிட்டார். ஒரு ஒரு இது எப்படி நம்ம வெள்ளைக்காரர் நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கானோ, அதே நேரத்துல விரல் விட்டு என்றக்கூடிய சில வெள்ளைக்காரர்கள் தமிழை ஆய்ந்து படித்து திருக்குறளுக்கு தங்க நாணயம் அடிச்சு வெளியிட்டார். எப்போ? கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர்தான் என்ன பண்ணாரு, கிணறு வெட்டினாரு. கிணறு வெட்டி தாகம் தீர்ப்பதற்கு கடல் நீர். இப்ப கடல் நீர் வந்து நாம யாரும் குடிக்க முடியாது இல்லையா, அதனால சென்னையில 7 கிணறு பகுதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லிஸ் துறை கட்டியது. அங்க அவருடைய படமே போட்டிருக்கும். படம் போட்டு கல்வெட்டு பதிச்சிருப்பாரு. கல்வெட்டு போட மணி நீரும் மண்ணும் மழையும் அழிநிழற் காடும் கொண்டது அரண், மணி நீரும் மண்ணும் மழையும் அழிநிழற் காடும் கொண்டது அரண் அப்படின்னு எல்லாம் அந்த குறளை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப ஒரு வெள்ளையர்களுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருந்திருக்கு, தமிழை படிச்சுட்டு அவருக்கு அந்த அறிவு வர்ற அளவுக்கு இந்த திருக்குறள் இருந்திருக்குன்னா அதுதான் உலகத்தினுடைய நீதி. திருக்குறளை வந்து எல்லா நாட்டு மந்திரிகளும் எல்லா நாட்டு மக்களும் இது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த 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 வராது, உணவு பஞ்சமே வராது. என்ன பஞ்சம் வராது? ஆமா, இது எல்லிஸ் துறை படிச்சிருக்காரு. அவருக்கு சொல்லி பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி இப்ப என்னை மாதிரி வெங்கடேசன் மாதிரி இருந்து யாராவது சொல்லியிருந்தாருன்னா, அடடாடா இதுக்குதான் இந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், வயது வந்தங்க அத்தனை பேரும் பசி தாகத்தை பழகணும், அது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இயற்கை உணவுன்னு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஒழுக்கம் எல்லாம் பண்பு, எவனும் நோய் எல்லாமே வாழ்ந்திருப்பான். யாருக்கும் நோய் எல்லாம் வாழ்ந்திருப்பான். எவனும் ஆடம்பரம் பண்ணிருக்க மாட்டான், எவனும் சண்டை போட மாட்டான், கொலை செய்ய மாட்டான், காவல்துறைக்கு போக மாட்டான், நீதிமன்றங்கள் தேவையில்லை, அப்புறம் வந்து இராணுவம் தேவையில்லை, ஒழுக்கமா இருந்து இந்நேரம் விண்வெளியிலே குடியிருந்து எந்த பூகமும் நிலநடுக்கம் இல்லாமல் தப்பித்து போயிருக்கலாம். சரி, அட்டாங்க யோகத்தை பத்தி படிக்கிறான். உற்றனை நோன்ற அட்டாங்க யோகம் எடுத்து படிங்க. 37 கீழே படிங்க. கீழே படிங்க. உற்றனை நோன்றால் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றை தாபத்திற்கு. இதன் உண்மையான பொருள் பிறவில ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுவே தவமாகும். தவம்னா பிறவி நோயை வெல்லுதலும் எந்த நோய்க்கும் தீங்கு செய்யாம இருத்தலும். அப்ப எந்த உயிர்களுக்கும் தீங்குனா உன்னுடைய உயிரும் சேர்ந்துதான். ஏன்னா இந்த உடல் என்பது, இந்த உயிர் என்பது உடலுக்கு சொந்தமானது இல்லையா. அந்த உடல் நல்லா இருக்கணும்னா, உயிர் நல்லா இருக்கணும், உடல் தூய்மையா இருக்கணும், அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திருக்கணும். அதுக்காக என்ன பண்றீங்க, அது தெரியாம உயிர்களை கொண்டு சாப்பிடுவது, விதைகளை கொண்டு சாப்பிடுவதில் அதான் அது. உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள். பிறக்கும் பொழுது பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது 5 அறிவு தான் இருக்கிறது. பின்பு 6வது அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது அனைவரும் நான் வெஜிடேரியன் தான், அது என்பதில் சந்தேகமே இல்லை. அதை நான் வெஜிடேரியன் அசைவம் சாப்பிட்றவங்க தான். பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பது திருவள்ளுவரே உணர்த்துகிறார். அதனால அதுக்கு பின்னாடிதான் நம்ம இந்த நீர் மருத்துவத்துக்கு வர முடியும். தண்டாயுதமும் திரிசூலமும் விளக்காக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்திடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயட அந்தகா வந்துவார் சற்று என் கைக்கு ஏற்றவே.
என்பது யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம்பாடல். இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாம என்ற சொற்களோடு ஒத்து இருப்பது கவனத்துக்கு உரியது. மிகவும் சரி. எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்களே எல்லோரும் கேட்கிறீர்கள். இதற்கு திருவள்ளுவரே மிகவும் அருமையான பதில் சொல்லி இருக்கிறார். மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 941. இது மருந்து என்ற அதிகாரத்தின் முதலாவது குறள். நண்பர்களே நான் என்னிடம் 50 பைசாவும் இல்லை, 1 ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் பணமே இல்லை என்று பொருள். நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் 75 பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது எப்படி நியாயமாகும்? எங்கிட்ட 1 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பணமே இல்லைன்னு அர்த்தம். எங்கிட்ட 50 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை. 50 ரூபாய்னா என்ன தெரியுமா அர்த்தமா? 50 ரூபாய்னா ஒரு குறைச்சல், 100 ரூபாய்னு அதிகம். எங்களுக்கு குறைவாகவும் பணம் இல்லை, நிறையாகவும் பணம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? அப்ப எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். என்னது? எதுவுமே இல்லை. சட்டியில கொஞ்சமும் தண்ணி இல்லை, நிறையாவும் தண்ணி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பானையில கொஞ்சமும் தண்ணி இல்லை, நிறையாகவும் இல்லைன்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல? தண்ணியே இல்லைன்னு. நீ என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சமாக இருக்கலாம் என்று தவறாக எழுதிவிட்டார். யாரு? ஆழ்ந்து நோக்க மறந்த பரிமையாளர்கள் தான் அடிப்படை குற்றவாளி. என்ன பண்றது? அறிவாளிகள் குற்றம் செய்வார்னு வள்ளுவரே சொல்றாரு. அப்ப குற்றத்தை மன்னித்து தான் விட வேண்டும். ஆனா நமக்கு அந்த பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் அந்த புரட்சி கவிஞர், அதாவது முண்டாசு கவிஞர் பாரதியார் என்ன சொல்றாரு? படித்தவன் பாவம் செய்யக்கூடாது, படித்தவன் பாவம் செய்வார் ஐயோ என்று போவான். அவன் தப்பு பண்ணுறது ஐயோ நமக்கு நோய் வந்துருச்சு. ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அத்தனை பேரும் பாதிப்பு வருமா இல்லையா? வண்டி ஓட்டுற ஓட்டுநர் ஒரு தப்பு பண்ணிட்டானா 50 பேரும் பாதிக்குதே இல்லையா? அவன் போய் கமுத்திட்டான், 50 பேரும் கோயிந்தாதான், 50 பேரும். அப்ப அந்த ஓட்டுகின்றவன் முதல்வர் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும்? ஒரு மந்திரி எப்படி திருடாம இருக்கணும்? ஒரு சட்டமன்ற உறுப்பு எப்படி திருடாம? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பு திருடாத அமைச்சர்களே கிடையாது. காரணம் அதனால மக்கள் கூத்தடியில சினிமா கூத்து விபச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. அதனால நல்லவனே இங்க வரவே முடியாது. சரி, நிறைவு செய்ய போறேன். அப்படின்னா மிகவும் குறையும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணி 3 இந்த மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குறள். சரி, நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை. வாதம், பித்தம், கபம், சிலேத்மம். இப்பதான் ஒரு சித்தபுத்திரங்கிட்ட பேசினாரு. அவருக்கு இந்த பதில சொல்லியிருக்கோன்னு அதுக்குள்ள அவரை முடிச்சுட்டேன் நான். சரி, என்னமோ கேட்கறாங்கன்னு ஒரு கடமைக்கு ஒரு பதில் சொல்லி நிறைவு செஞ்சுட்டேன். இந்த வாத, பித்தம், கபம் என்பது சித்த மருத்துவத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். மிகனும் குறையனும் நோய் செய்யும் என்றாலே அவை சுரந்தாலே நோய் செய்யும். அப்போ இப்ப நான் ஒரு காப்பி குடிச்சேன், காலையில நான் டீ குடிச்சிருக்கேன், நான் வரட்டீ குடிச்சிருக்கேன், அது சக்கரை போட்டு குடிச்சு ஏதோ இருக்கட்டுமே. ஆனா தண்ணி மட்டும் நான் குடிக்கல. என்னது? தண்ணி குடிக்கல, இன்னும் ஒரு வரட்டி. உங்களுக்கு தெரியும் வரட்டி எப்படி இருக்கும், நல்லா தெரியும். அதுக்காக அதுவுமே அது நல்லதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த உணவு தான், ஆக்சிஜன் நிறைந்த உணவு தான், பச்சை உணவு தான், எதிர்பார்ட்டில் தரக்கூடிய உணவு தான். ஆனால் தூய நீரை வைத்து பார்க்கும் பொழுது 1000 மடங்கு கேவலமானது. என்னது? 1000 மடங்கு கேவலம். ஆனால் ஆரம்பத்தில் அது நல்லதுதான். அதுதான் நோபல் பரிசு வாங்கினாங்க 1998. நீருக்கான நோபல் பரிசு வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்க. நீர் மருத்துவம் இருக்கிறது என்பதே தன்னுடைய சொந்த நல்ல வேலை. அந்த 941 942 இதெல்லாம் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுங்காட்டுதுன்னா அருந்துவதும் அற்றுப்போவதும். அருந்தினால் அற்று போகக்கூடிய தண்ணீர் தான். தண்ணீர் மட்டும்தான். ரத்தத்தை நான் வரட்டி குடிச்சேன், அது தண்ணீர் தான். ஆனால் அது உள்ளே அதில் இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், கால்சியம், ஃபெரைட்டு, இரும்புத்தாது, இன்னும் 10-15 உப்புகளை ரத்தத்தை அசுத்தப்படுத்திட்டு தான் அது அற்றுப்போகுமே தவிர தூய தண்ணீர் தான். தண்ணியில எதுவுமே இல்லை. அந்த மூலக்கூறு ரத்தத்தை அசுத்தப்படுத்தாமல் வெளியேறிவிடும். தொடர்ந்து அசுத்தப்படுத்தாமல் வெளியேறிவிடும். ஏற்கனவே அசுத்தமாயிருக்கிற ரத்தத்தையும் தூய்மை செய்து விடும் காரணத்தினாலதான் உங்களுக்கு 3வது நாள் வெளிக்குறைய ஆரம்பிக்குது. 3வது நாள் கலைநிலை இப்ப
கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சே பாருங்க. அவங்களே போய் குளிக்கிறாங்க. இந்த குளிக்கிறப்ப அந்த மூஞ்சியில எப்படி மாறுது பாருங்க. அந்த ரத்தமெல்லாம் அந்த கருப்பெல்லாம் அங்கங்க குறைஞ்சிட்டு வருது. உங்களுக்கு நிறமெல்லாம் மாறிட்டு வருது. உங்களால நம்ப முடியுதா? உடம்பு தனக்கான இருக்காது. அதாவது இந்த ஸ்டெம் செல் இப்பதான் முழிச்சிருக்குது. ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அதை தாய் செல்லும்பாங்க. அதனாலதான் குழந்தைக்கு தாயத்து கட்டுவாங்க. எனக்கெல்லாம் தாயத்து கட்டியிருந்தாங்க. அது வெள்ளி இருக்கு இல்லையா? வெள்ளிக்குள்ள அம்மாவுடைய நம்ம அம்மாவுக்கு மகனுக்கு குழந்தைக்கும் அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அதை அப்படியே அது அந்த காலத்துல அறுத்து காய வைப்பாங்க. காய வச்சு அதை பொடி பண்ணி அந்த அந்த இதுல போட்டுருவாங்க. அந்த வெள்ளி குப்பியில போட்டு கட்டிடுவாங்க. அந்த வெள்ளி அது ஏதாவது குழந்தைக்கு நோய் வந்தால் அந்த தொப்புள் கொடி பொடியை சாப்பிட்டா சரியா போகும். என்னது? சாப்பிட்டா சரியா போயிடும். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்களேன். தமிழர்கள் எப்படியெல்லாம் அறிவாளியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாசமா போச்சு. இப்ப தொப்புள் கொடி எடுத்து யார்கிட்ட கொடுக்கறதே அந்த தொப்புள் கொடி தான் மிகப்பெரிய எதிர்பார்த்தலுடைய மருந்து. அதுக்கு பேர் அது பேரு தாயத்து இல்ல. தாய் சத்து தாய் சத்து தாய் சத்து தாய் சத்து தாயத்தா மாறிடுது. என்னது? தாயத்தா மாறிடுச்சு. இப்படித்தான். சரி, நிறைவு செய்ய போறேன். மீண்டும் இதை பத்தி அப்புறம் பேசுவோம். எதை சந்தேகம் தான் கேளுங்க. சரிங்களா? இதற்கு ஆமா மிகனும் குறைய நோய் செய்யும் நூலோர் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள். பரிமேலழகர் இந்த சீரண நீர், அதாவது பரிமேலழகர் இந்த ஜீரண நீர் ஓரளவுக்கு சுரந்தால் ஓரளவுக்கு மிகுந்தால் என்று மாற்றிக்கொண்டார். எல்லாருக்கும் இந்த அணுக்கரு நலுந்தி விசை விளக்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. தேதியில் எழுதி வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20 நாள் கடந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 90 நாள் எரிய வேண்டும். இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 90 நாள் ஆக போகுது. இன்னும் பாரு என்ன வாங்குது பாருங்க. சரியா? மீண்டும் இதை பத்தி பேசுவோம். ஏதோ சண்டை மாதிரி தான் கேட்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு 48 மணி நேரம் போட்டுட்டு முயற்சி பண்ணுங்க. இதே மாதிரி இப்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. ஐயா நாளைக்கு 48 மணி நேரம் போடலான்னு இருக்கேன் ஐயா. நாளைக்கு நாளான்னைக்கும் வந்து தேன் தண்ணீர் குடிக்கவா இல்ல வெறும் பச்சை தண்ணி மட்டும்? பச்சை தண்ணியே போடுங்க. பச்சை தண்ணியில போடுங்க. பச்சை தண்ணியே நீங்க போடுங்க. அதுதான் சரி. பச்சை தண்ணி போடுங்க. முடியலைன்னா தேன் தண்ணி போடுங்க. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நீங்க அந்த 5 சென்ட் நிலம் இருக்குல்லையா, அங்கேயே போய் இருங்க. வீட்டுக்குள்ள இருக்காதுங்க. அங்க போயிருங்க. மரம் இருக்கு இல்லையா? மரம் இருக்கா? ஏதாவது மரங்கிட்ட நல்லா இருக்கா? அதுல போய் உட்காந்துக்குங்க. அங்க போய் புத்தகத்தை எடுத்து படிங்க. அங்க இருந்து ஒரு இடம் வீடியோ போடுங்க. இடையில பேசலாம். இடையில வந்து வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த மரத்துக்கு வந்து ஒரு காணொலி பட்டோம்னா நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? கலைஞலா நல்லா தூக்கம் வருது உங்களுக்கு. நல்லா முன்னேறிட்டு வர்றீங்க. நேரம் மாறிட்டு வருது. வழி அப்படி இப்படி படி குறைஞ்சிரும். நீங்களும் நிமிந்து உட்காரலாம். அதெல்லாம் வந்துடும். நிமிந்து உட்காரலாம். எல்லாம் சரியாயிரும். நீங்க வந்து பிறவி நோயே வெல்றீங்க. பிறவி நோயை வெல்றீங்க. 7ஆம் அறிவுக்கு போறீங்க. அப்ப 7ஆம் அறிவுக்கு போகின்ற பொழுது கடவுள் கத்திரிக்காய் எல்லாருமே சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆனங்காட்டி தான் உங்களுக்கு நோய் நல்லாயிட்டு இருக்கு. இப்ப பிரபஞ்சம் ஒழுங்க வேலை செய்யும். உள்ள இருக்கிற விண்வெளி, வெளியில இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் எப்படி இந்த கார்பன் மின்கலம் எப்படி உற்பத்தி ஆகுது, அணுக்கரு நடுத்தி விசைப்படுது, அதே மாதிரி உங்க உடம்பு கார்பன் தான். அது நியூட்ரானை வேகமா உறிஞ்சு உங்க செல் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் ஒரு வினாடி கூட தாமதம் இல்லை. உங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சக்தியை கொடுத்து கொண்டே இருக்குங்கிறதா உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.